குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயோபாட்டனியில் 12th லெசன். அதில் பல்சஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சீரியல்ஸும் மில்லட்ஸும் பார்த்துட்டோம். த வேர்டு பல்சஸ் derived ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் பல்ஸ் ஆர் பல்டீஸ். பல்ஸ் அல்லது பல்டீஸ் அப்படிங்கிற வேர்டில் இருந்து தான் பல்சஸ் வேர்டு வந்தது. அதனோட மீனிங் என்னென்னா திக் சூப், அதாவது அடர்ந்த சூப் அப்படின்னு அர்த்தம். இந்த பல்சஸ்லாம் வந்து ஃபேபேசி ஃபேமிலியை சார்ந்தது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். தாவரம் சார்ந்த விட்டமின்கள், மினரல்கள் புரதங்களும் இந்த பல்சஸில் நிறைந்திருக்கு. அதனால் இதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் கிராம், அதாவது உளுந்து பார்க்க போகிறோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா விக்னா முங்கோ. விக்னா முங்கோ தான் பொட்டானிக்கல் நேம். இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொட்டானிக்கல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக ஒரு மேத்ஸ் த ஃபாலோவிங்கிலோ இல்லை 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த உளுந்து எங்கே வந்து தோன்றியது அப்படின்னு சொன்னால் ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கிராம் இஸ் நேட்டிவ் டு இந்தியா. இந்தியாவின் பிறப்பிடமாக தான் இருந்திருக்கு. இதுக்கான சான்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொட்டானிக்கலில், அதாவது தாவரவியல் சான்றுகள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம இந்தியாவில் இந்த உளுந்து இருந்ததை உறுதி செஞ்சுருக்காங்க. அப்போ பிளாக் கிராம் வந்து நம்ம இந்தியாவின் நேட்டிவ் வந்து இந்தியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்டிவேட்டட் ஆஸ் ஏ ரெயின்ஃபெட் கிராப், அதாவது மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. அதை வறண்ட இலங்களில் பயிரிடுவாங்க. அதாவது மழை பெய்கிற சமயங்களில் மட்டும்தான் அதுக்கு என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி ஏரியாக்களில் வறண்ட நிலத்தில் மானாவாரி பயிராக, அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்யும் சமயங்களில் அதை பயிரிடுவாங்க. அந்த மழை பெய்யுதான், மழை தண்ணி தான் அதுக்கு வந்து தண்ணி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வறண்ட பயிர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 80% வந்து இந்த பிளாக் கிராம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். 80% உற்பத்தி வந்து நம்ம இந்தியாவில் தான் நடந்துகிட்ருக்கு. அதில் அதிகமாக இந்த பிளாக் கிராம் எங்கே பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா இந்த இடத்துலலாம் அதிகமாக இந்த பிளாக் கிராம் பயிரிட்டுருக்காங்க. இதனோட யூசஸ் என்ன? பிளாக் கிராம் இஸ் ஈட்டன் ஹோல் ஆர் ஸ்பிளிட், பாயில் ஆர் ரோஸ்டட். நம்ம இந்த பிளாக் கிராமை உடைத்தோ இல்லைன்னா உடைக்காமலோ இல்லை முழுமையாகவோ மாவாக அரைத்தோ இல்லைன்னா வறுத்தோ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய மெயினாக நம்ம சவுத் இந்தியாவில் காலை உணவுகளில் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸில் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், இந்த உளுந்து இருக்கும். அதாவது நம்ம இட்லி செய்வாங்க இல்லையா காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அந்த இட்லியில் இந்த உளுந்தப்பருப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸில் இந்த பிளாக் கிராம் வந்து அதனுடைய ப்ரிப்ரேஷனில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கரீஸ், அதாவது இந்திய குழம்புகளில் இது அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு இந்த உடைந்த பருப்புகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகம் நிறைஞ்சிருக்கு. இந்த கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால போன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானம் இருக்கு இல்லையா, அது வராமல் தடுக்க முடியும் இந்த கருப்பு உளுந்தை சாப்பிடுவதனால. இதுவும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் கிராம் வந்து ஆயுர்வேதாவில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதாலனா, இந்த பிளாக் கிராம் வந்து அதனுடைய டீஹஸ்டட், அதாவது மேலே இருக்க தோல் உளிக்காமல் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது பாடியோடைய கெய்னிங் வெயிட், பாடி வெயிட் அதிகமாகிறதும், இம்ப்ரூவ் இம்யூனிட்டி பவரை அதிகமாக இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆயுர்வேதாவில் இந்த பிளாக் கிராமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி, காப்பர் இதெல்லாம் இருக்குது. இது ரெடியூஸ் ஹார்ட் டிசீசஸ். அதனால் இதை வந்து நம்ம மெயினாக வந்து சாப்பிட்றதுல பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெய்லி உணவில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிராம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் உளுந்து களியாகவோ இல்லைனா உளுத்து கஞ்சாகவோ நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ரெட் கிராம்.
அதுக்கு இன்னொரு பேர் பிஜியன் பீ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது துவரம் பருப்பு தான் ரெட் கிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கஜானஸ் கஜன். அதாவது கஜானஸ் கஜன், இது முக்கியமான 1 மார்க்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், தோற்றம் மற்றும் விளையும் இடம். இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சவுத்தர்ன் இந்தியாவில் தான் இது அதிகமாக பயிரிடுறோம். அதனால் இட் இஸ் த ஒன்லி பல்ஸ் நேட்டிவ் டு சவுத்தர்ன் இந்தியா. நம்ம தென்னிந்தியாவில் தோன்றிய ஒரே பருப்பு வகை என்ன அப்படின்னா இந்த ரெட் கிராம் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி பல்ஸ் நேட்டிவ் டு சவுத்தர்ன் இந்தியான்னு கேட்பாங்க, முக்கியமான 1 மார்க்கு. இது மெயினாக எங்கெங்கே பயிரிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் இந்த இடங்களில் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. இதனோட யூசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெட் கிராம் இஸ் எ மேஜர் இன்க்ரீடியன்ட் ஃபார் சாம்பார். சாம்பார் நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது சிறப்பு வகை என்ன அப்படின்னா சாம்பார் தான். அதில் முக்கிய அங்கம் வகிக்கிறது என்னது இந்த ரெட் கிராம் தான். இந்த ரெட் கிராம் இது மட்டும் இல்லாமல் சீடை வந்து சால்ட்டோ இல்லை அன்சால்ட்டடு பண்ணியும் வேக வைத்தோ பாப்புலர் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உப்பிட்டோ இல்லை உப்பிடாத பருப்பு வகையை வறுத்து ஒரு நொறுக்கு தீனியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனோட யங் போடு, அதாவது இளம் காய்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து குக்குடு அண்டு கன்சியூம்டு, அதை சமைத்து உண்ண பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே வேக வைத்து சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா அதை பொரியலாக அப்படியே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் அப்படின்னாவே வெறுப்பு அப்படின்னு, பருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனோட பெனிஃபிட்டை நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் சாப்பிட தோணும். அந்தளவுக்கு நன்மை வாய்ந்ததாக இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரிவென்ஷன் அண்டு க்யூர் கேன்சரையே வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேன்சரை க்யூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாத பிராங்கிட்டிஸ், காஃப், நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், பெயின், டிசென்ட்ரி, மென்சுரல் டிஸார்டர்ஸ், அப்டோமினல் டியூமர்ஸ், இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுது. அந்தளவுக்கு நன்மை வாய்ந்தது இந்த ரெட் கிராமு. இது மட்டும் இல்லாமல் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இதை நாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு டெய்லி உணவு எடுத்துக்கும் பொழுது அவங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்குது. இதில் நிறைய ஃபைபர், ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் இது கிளைசிமிக் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸு 22 தான். அந்த குறைந்த அளவு தான் இதில் வந்து அந்த கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் அவங்களோட சுகர் அந்த அளவு வந்து குறையும் இதை சாப்பிடும் பொழுது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறதே க்ரீன் கிராம், அதாவது பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு இல்லை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா விக்னோ ரேடியேட்டா தான் அதனோட பொட்டானிக்கல் நேம். இது ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், எங்கே தோன்றியது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா தான் அதனோட நேட்டிவ் பிளேஸு. அதுலேயும் மகாராஷ்டிராவில் தோன்றியதற்கான தொல்லியல் ஆராய்ச்சிகள் சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. அது ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் இந்தியாவில் தான் தோன்றியது இந்த க்ரீன் கிராம் அப்படின்னுக்கான எவிடன்ஸை வச்சுருக்காங்க. இது அதிகமாக எங்கெங்கே பயிரிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த பகுதிகளெலாம் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. இதனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரோஸ்டடாக வறுத்தோ இல்லைன்னா குக்குடு சமைத்தோ இல்லைன்னா ஸ்ப்ரவுட்டட், அதை முளைக்க வைத்தோ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த க்ரீன் கிராம் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் ஆஃப் த பொங்கல், நம்மளுடைய காலை உணவான பொங்கலில் இது முக்கிய பங்கு வகித்துட்ருக்கு இந்த க்ரீன் கிராம், அதாவது பாசிப்பருப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸில் கண்டிப்பாக இந்த பாசிப்பயிறு இல்லைன்னா பாசிப்பயிறு இல்லைனா பாசிப்பருப்பு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது எந்தெந்த வகையில் பயன்படுத்துகிறாங்கன்னா ஃப்ரைடு, வறுத்தோ இல்லைனா டீஹல்டு, அதாவது தோல் நீக்கியோ இல்லை நீக்காமலோ, அதுக்கப்புறம் புரோக்கன் உடைத்தோ இல்லைனா ஹோல் க்ரீன் கிராம் முழு பயிராகவோ வந்து சிற்றுண்டியால் ஸ்நாக்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. வறுத்து உப்பிட்டோ இல்லை உப்பு இல்லாமையோ அதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காஸ்மெட்டிக் பொருளாக இந்த பாசிப்பருப்பு மாவை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தோலை பராமரிப்பதற்காக தோலில் இந்த பாசிப்பருப்பை வந்து மாவாக செஞ்சு அதை சோப்புக்கு பதிலாக குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
இதனுடைய முளைக்கட்டிய பயிர் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து நம்மளுடைய ஹார்ட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ரெடியூஸ் ஹை பிபியை வந்து குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலையும் இது அதிகமாக குறைக்கும். அப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. குட் ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட், அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சம்மர் ஃபுட். அதாவது இதனோட பாடியை வந்து கோல்டு பண்ணுறதுனால இது சம்மர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். கோடைகால உணவாக பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அதிகமான ஹீட்டை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது, பாடி ஹீட்டை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் ரெடியூஸ் ஹார்ட் டிசீசஸ், பேடு கொலஸ்ட்ரால் லெவல் அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இது அதிகமாக இருக்குது. அதனால் பிபியை குறைக்கும். பிபியை குறைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர்லாம் இதில் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க அல்சர் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்க ஏன்னா இது இன்டைஜஷன், அதை செரிமான மண்டலத்தை வந்து டைஜஷன் சரியாக செரிக்கக்கூடியத உணவை கூட செரிக்கக்கூடியதாக ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் அசிடிட்டியை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்சர் பேஷண்ட்டும் இதை நிறையா சாப்பிடலாம். இதை வந்து நைட்டில் சாப்பிட்லாமா? ஏன்னா இது பாடி ஹீட்டை வந்து குறைக்குதுன்னு சொன்னோம்ல, உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொன்னதுனால நைட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நைட்டில் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் இதை நைட்லேயும் சாப்பிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க, ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப வந்து வேறு தண்ணியில் அந்த வேக வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஊற வைத்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதையே குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் நாம் என்ன செய்யணும், ஊற வைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே வந்து முழுமையான பருப்பாகவே நம்ம பயன்படுத்தினா அதனோட சத்துக்களை நம்ம முழுமையாக பெற முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பல்சஸ் பற்றி பார்த்தோம். அதில் பிளாக் கிராம், அது இல்லாமல் ரெட் கிராம், க்ரீன் கிராம் பற்றி பார்த்தோம். அதனுடைய பெனிஃபிட்டும் பார்த்தோம். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி வந்து யாரும் பருப்புகளை வெறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.